ஒரு 300 ஸ்பார்டன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பெர்ஷியன்ஸை தனியா நின்னு கொண்டாங்க. அவங்களோட லீடர் பேரு லியோனாடஸ். கிரீஸ்ல ஸ்பார்டாங்கிற ஒரு இடத்துக்கு லியோனாடஸ் ராஜாவா இருந்தப்போ பெரிய படையோட பெர்ஷியன்ஸ் கிரீஸ் அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க. இவ்வளவு பெரிய படையை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அவரோட நாட்டுல இருந்து 300 ஸ்பார்டன்ஸ் மட்டும் கூட்டிட்டு சண்டைக்கு போனாரு. அவர் செலக்ட் பண்ண எல்லாருக்குமே குழந்தை இருந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை இவங்க இறந்துட்டாலும் அவங்களோட பிளட் லைன் வளரணும்னு சொல்லி ஒரு மலையில குறுகலா இருக்கிற இடத்தை தாண்டி தான் பெர்ஷியன் சண்டைக்கு வரணும். ஆனா அந்த இடத்துல மொத்தமா எல்லாருனாலையும் வர முடியாது. அதனால லியோனாடஸ் அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நின்னு அங்க வர ஆயிரக்கணக்கான பெர்ஷியன்ஸை கொன்னாரு. அதே இடத்துல 3 நாள் சண்டை தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஃபியால்டஸ்ங்கிற லியோனாடஸோட ஆளுங்கள ஒருத்தர் இவரை ஏமாத்திட்டு பெர்ஷியாவோட ராஜா கிட்ட போய் இந்த 300 பேரை எப்படி சுத்தி வளைக்கணுங்கிற வழிய ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. அதுபடி பெர்ஷியன்ஸும் இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆனாலும் இவங்க சரண்டர் ஆகாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல லியோனாடஸை கொன்னுறாங்க. ஆனா மீதி இருக்கிற எல்லா ஸ்பார்டன்ஸும் லியோனாடஸோட பாடியை சுத்தி நின்னு கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இறந்துட்டாங்க. ஆனா பெர்ஷியன்ஸ்னால மொத்தமா கிரீஸை பிடிக்க முடியல. அவங்களால வெறும் ஏத்தன்ஸை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. இது பேஸ் பண்ணி ஒரு படமே வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.